ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். அபிராமி அந்தாதி 8வது பாடல். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடர எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தழுத்தால் மலத்தால் என் கருத்தனவே. எந்தை என் தந்தை. அரி என்றால் அழித்தல், தரி என்றால் தாங்குதல், ஆரணம் என்றால் வேதம். பாசத்தினால் உண்டாகும் பந்தங்களை எல்லாம் என்னால் யானே தீர்த்து கொள்ளும் திறன் இல்லாதவன். அதனை தீர்க்கும் ஆற்றலும் என் வேண்டுகோளை ஏற்று ஆதரிக்க வரும் அருள் பொங்கும் நெஞ்சமும் உடையவள் அன்னை அபிராமி என்பதை அறிந்தேன். அதனால் என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அறி என்று வணங்கி வேண்டினேன் என்கிறார் அபிராமிப்பட்டர். தனக்கு வரும் நோயை தானே தீர்த்து கொள்ளும் ஆற்றலும் முறையும் அறியாதவன் என்ன செய்வான்? தனக்கு வந்த நோயை வராமல் தடுக்கவும் இனிமேல் தொடர்ந்து வராமல் இருக்கும்படி செய்யவும் வேண்டி மருத்துவரிடம் சென்று வேண்டுவான். காரணம், தன் நோயை மருத்துவர் தீர்க்கும் வழியை தெரிந்தவர் என்ற நம்பிக்கையால். அதுபோலத்தான் அபிராமிப்பட்டர் தமக்கு உண்டான பாசத்தொடரான பிணியை மேலும் தொடராமல் அறவே அறுற்று போகும்படி செய்ய வேண்டி அபிராமி அன்னையை அடைந்தார். அபிராமி அன்னை எத்தகையவள்? யாருடைய துணையும் வேண்டாத என் தந்தையான சிவபெருமானுக்கே திரிபுர சுந்தரி துணை ஆனவள். அன்னை அன்பர்களுக்கும் வழிபடும் ஆன்மீக பக்தர்களுக்கும் தாயைப் போல கனிந்து இனிதருள் தருபவள். அதனால் தனக்கோ தன் அடியார்களுக்கோ பகையானவர்களை அவர்கள் எவ்வளவு பெரிய வரம், பலம், பதவி உடையவர்களாக இருந்தாலும் சாந்தம், தயை துளி கூட கொள்ளாமல் எரிமலையாக வெடித்து நிர்மூலமாக்கும் பயங்கரியாகி விடுவாள். தன் வரபலத்தால் உலகையெல்லாம் அடக்கி ஒடுக்கி பெரும் துயரத்தை தந்து கொண்டு இருந்த எருமைத்தலையை உடைய மகிஷாசுரன் என்ற கொடியவனை கோர வடிவம் கொண்டு பத்ரகாளியாகி அவன் தலையை தன் கால்களால் உதைத்து தள்ளி இறக்கும்படி செய்தவள். பிரம்ம கபாலத்தை தாங்கும் பேராற்றல் உடைய என் அன்னை அபிராமியால் என்னை துன்புறுத்த வந்த பிறவினால் உண்டான என் பாச தொடர்பினை அழிக்க முடியாதா என்ன என்ற உறுதியான நம்பிக்கையால் அவளது மலர் திருவடிகளையே கருத்தில் கொண்டு சரணம் என அடைந்தவர் அபிராமிப்பட்டர். அன்னையின் திருவருள் பார்வையும் திருவடி தஞ்சமும் பட்டதனால் ஒளிகண்ட இருள் போல பிறவித் துன்பமும் அதனால் வரும் பாசத்தொடர்பும் அடியோடு அழிந்துவிட்டன. அதனால் இந்த பாடலை துதித்து வணங்குவதால் பிறவி நோயும் பாசத்தொடரும் கண்டிப்பாக நீங்கும். 9வது பாடல். ஞான அமுதப்பால் தந்த அன்னை. கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவெற்பில் பெருந்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருந்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயுமே வந்தேன் முன் நிற்கவே. கருத்தன என்றால் நினைத்தபடி, வெறுப்பு என்றால் மலை, முறுத்தன மூரல் என்றால் மயில், இறகின் அடியில் உள்ள அரிக்குருத்து போன்ற வெண்பற்கள், ஆரம் என்றால் மாலை. தனக்கு பசியோ வேறு ஏதேனும் தேவையோ பட்டால் குழந்தை உடனே அம்மா என்று உரிமையோடும் ஆசையோடும் அழைத்து கேட்கும் அழும். காரணம், அன்னையிடம் அந்த குழந்தைக்கு அவ்வளவு அன்பு, நம்பிக்கை. அதுபோலவே அம்மாவுக்கும் குழந்தையிடம் அவ்வளவு பாசம், பரிவு, அக்கறை. அதனால் குழந்தை விரும்பி கேட்டதை மறுக்காமல் மகிழ்ந்து கொடுப்பாள் தாய். அதுவும் பசிக்கிறது என்று அழுதால் போதும்,
விரைந்து வந்து பரிவோடு வாழ் கொடுப்பவள் தானே தாய். இதனை பால் நினைந்தூட்டும் தாயினும் என்ற மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் நாம் உணரலாம். அதனால் அபிராமி அன்னையை அன்பின் உரிமையோடு அம்மே என்று அழைத்து தனக்கு வேண்டியதை கேட்க தொடங்கினார். அம்மா தாயே, உன் அழகிலும் அமுதமான பொன்மழை என விளங்கும் திருத்தலங்களிலும் எந்தகையாக சிவபெருமானினுடைய கண்ணிலும் கருத்திலும் நிறைந்திருப்பது. அத்தகைய திருத்தலங்கள் கொண்டும் அன்று பசியால் பழுக்காக அம்மா என்று அழுத திருஞான சம்பந்த பிள்ளைக்காக அமுதப்பாலை காத்து சுரந்தன. அதுதான் உலகத்தாயாகிய உன்னுடைய பெரும் கருணை. ஒரு பெண் மனைவியாக இருக்கும் பொழுது அவளுடைய திருத்தலங்கள் இரண்டும் கணவனுக்காக கொடுக்கப்பட்டது. தாயாய் இருக்கும்போது அதே திருத்தலங்கள் இரண்டும் குழந்தை பசிதவிற்கும் ஞான அமுத பாலாக ஊட்டுகின்றன. இந்த இரு பேர் இன்ப நிலைகளையும் ஒரு சேர உடையவள் தாயான பெண். அதுதான் பெண்ணின் பெருமை, அருமை. பருத்த தனங்களும் அதன் மேல் அணிந்த மாலையும் சிவந்த கரங்களில் திகழும் வில்லும் அம்பும் மயிலிறகின் அடியிலுள்ள அடிக்குருத்தின் வெண்மையை ஒத்த பற்களுடன் அழகாய் இளநகை உரித்தபடி உன் திருவருள் தரிசனத்திற்காக ஏங்கும் என் முன்னே வந்து காட்சியும் கடாட்சம் தந்தருள வேண்டும். அந்த பெரும் பாக்கியத்தை யான் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தெய்வ தமிழ் பாட்டால் கேட்கிறார் அபிராமி பட்டர். இந்த பாசுரத்தை துதிப்பதால் கணவன் மனைவி மகிழ்வுறும் இன்பமும் தாய் குழந்தை பாசமும் நேசமும் ஒரு சேர கூடும் பேரின்பம் தரும். 10வது பாடல். இது முக்தி தரும் வேதத்தாய். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன்மலத்தால் எழுதாமறையின் ஒன்றும் மறுபொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே. கிடந்தும் படுத்திருந்தும் எழுதாமறை, எழுத்தில்லா வேதம், எழுதா கிளவி என்று சொல்வோம், ஒன்றும் என்ற பொருந்திய மனிதர்கள் யாவரும் என்றும் விரும்புவது ஆனந்தம் ஆகும். அந்த ஆனந்தம், சந்தோஷம் என்றுமே நிலைத்திராமல் அழியக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையான ஆனந்தம் என்பது எது என்றால் அதற்குடைய விடையை ஐயமின்றி கூறியுள்ளார் அபிராமி பட்டர் இந்த பாடலில். இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு சேர குறையாத மகிழ்ச்சியை தருவதுதான் இன்பம். ஆனால் இந்த இன்பம் என்றும் நிலையானது என்று கூற முடியாது. எது என்றுமே அழியா முக்தியை தருமோ அதுதான் உண்மையான உயர்வான ஆனந்தம். அதாவது அழியாத முக்தி ஆனந்தமாகும். அத்தகைய அழியாத முக்தி இன்பத்தை எளிதிலே தரக்கூடிய தயை உள்ளவள் அபிராமி ஆவாள் என்பதால் அவளையே அழியா முக்தி ஆனந்தம் என்று கொண்டாடுகிறார் பட்டர். உலக உயிர்கள் அனைத்திற்கும் அத்தகைய பேரின்ப பெருநிலையை தர வேண்டும் என்பதற்காகத்தானே பிறவியே இல்லாத பிராட்டி இமவானுக்கு திருமகளான பார்வதி அவதாரம் செய்தாள். அத்தகைய பெருங்கருணையான பார்வதி தேவியை எப்பொழுதும் துதிக்கிறேன் என்கிறார் பட்டர். எப்பொழுதும் எப்படி துதிக்கின்றாராம்? நிற்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், படுத்து கிடக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும் அபிராமி அபிராமி என்று நினைத்து அவள் மலர் அடியினையே மதித்தபடியே துதிக்கிறார், வணங்குகிறார். அன்னையின் பெருமைகளை போற்றி புகழ்ந்து அவர் எப்படி புகழ்ந்து போற்றுகிறார்? இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், மற்ற எல்லா வகையான நூல்களும் எழுதக்கூடியவை, எழுதி படிக்கக்கூடியவை, படிப்பிக்கக்கூடியவை. ஆனால் அபிராமி நீயோ எழுத்துக்களால் எழுத முடியாத வேதம், வேத பொருளாக விளங்கும் அருமையும் பெருமையும் உடையவள். அதாவது வேதங்களாலும் அறிவிக்க முடியாத அரும்பொருளாக உள்ளவள் அன்னையே அபிராமி என்று போற்றுகிறார். வேதங்களாலும் அறிய முடியாதவள் என்றால் மனிதர்களாகி நாம் எப்படி அறிய முடியும்? நம்மால் அறிய முடியாதவளாக இருந்தால் அதனால் நமக்கு என்ன பயன் உண்டாகும்? ஒருவித பயனும் உண்டாகாதல்லவா? ஒருவித பயனுக்கும் உகந்தவளாக இல்லாதவளை எதற்காக துதிக்க வேண்டும் என்ற நினைப்போ ஏற்படலாம். அவ்வாறு ஏற்படக்கூடாது என்பதற்காக எழுதாமறை என்னும் வேத பொருளாக இருப்பவள் நமக்கு வெளிப்பட்டும் அருள் செய்யக்கூடியவள் என்பதை நமக்கு குறிப்பால் உணர்த்தியுள்ளார். எப்படி? வேதம் விதை போன்றது, வேத பொருள் மரம் போன்றது.
விதையாக இருக்கும் அதனுள் இருக்கும் மரமோ மரத்தின் பாகங்களோ பயன்களோ நமக்கு தெரியாது, அது தெரிவிக்காது. ஆனால் அதே விதையை மண்ணிலிட்டு நீரூற்றினால் விதையுள் அறிய முடியாமல் மறைந்திருந்த மரம் வெளிப்பட்டு காட்சி தரும், பயனும் தரும். அதுபோல நம் மனமாகிய நிலத்திலே அன்னையின் நாமமாகிய விதையை பதித்து பக்தி நீர் ஊற்றி வழிபட்டு வந்தால் வேதத்துள் வெளிப்படாமல் இருந்த இறைவி வெளிப்பட்டு காட்சி தந்து திருவருள் புரிவாள். இந்த ரகசிய பேருண்மையை நமக்கு புரியும்படி புலத்தும்படி ஞான மொழிகள்தாம் எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே உமையே என்ற தெய்வ வாசகம். இந்த திருப்பாடலை ஓதி வழிபடுவோர் எந்த நிலையிலே எந்த இடத்திலே எப்படி இருந்தாலும் அன்னை அபிராமியின் திருவருள் புரிவாள் என்பது திண்ணம். 11வது பாடல். ஆனந்தமான அறிவை தருபவள். ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவல நிற கானந்தமாடரம் காமெம்பிரான் முடி கண்ணியதே. வானந்தம் என்றால் வானின் முடிவாக இருக்கும், தவள நிறம் என்றால் வெண்மை நிறம், சரணாரவிந்தம் என்றால் பாத தாமரை, அந்தம் என்றால் முடிவு. அபிராமி அன்னை ஆனந்தமயமானவள். அவளை உணர்ந்து அர்ச்சிப்பவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவள். அன்னை அபிராமி ஆனந்த வடிவமாக இருப்பவள். ஆனால் அவளை சாதாரணமானவர்களால் அறிய முடியாது. எவ்வளவு உயர்ந்த பயன் தரும் நூலாக இருந்தாலும் கல்வி கற்காதவர்களுக்கு அந்நூல் புரியாது, பயன்படாது. கல்வி கற்றவர்களுக்குத்தானே அந்த நூலின் பயன் தெரியும். அதுபோல ஆனந்த வடிவாக விளங்கும் இரவியை அறிவினால் தான் அறிய முடியும். ஞான அறிவினால் அணிந்து கொள்ளும் போது நிறைந்த அமுதம் போல் ஆவாள் அபிராமி. அவ்வளவுதானா? இல்லை. அப்படியானால் வேறென்ன நிலையானவள்? விண் முதலான மண்ணீரான உள்ள 5 பெரும் பூதங்களாகவும் விளங்குவாள். 4 வேதங்களுக்கும் புகலிடமாகவும் திகழ்பவள். அது மட்டுமா? திருவெண்காட்டிலுள்ள தம்முடைய நடன அரங்கமான கொண்ட சிவபெருமானுக்கும் தம் திருமுடி ஆழ்ந்தி வணங்கும் திருவடி சிறப்புடையவள் என்றும் போற்றி போல்கிறார். 7 வகையான உலகங்களையும் படைத்தருளிய தாயே, நான் சதாகாலம் நினைத்து துதித்து உன் அருள் புகழையே. உன்னை நினைக்கத் தொடங்கிய நாளிலிருந்து உணர்ந்து ஓதி துதிப்பது உன்னுடைய திருநாமமே. இந்த திருப்பாடலை பாராயணம் செய்து துதிப்பவர் என்றும் ஆனந்தமும் அறிவும் நிரம்பியவராக விளங்குவர். நல்ல அடியாருடன் சேர வழி 12வது பாடல் கூறுகிறது. கண்ணியதுன் புகழ் கற்பதுன் நாமம் கசிந்துபதி பன்னியதுன் திருப்பாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியதுன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் எது எம் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. கண்ணியது என்றால் எண்ணியது, பண்ணியது என்றால் செய்தது, நன்னியது என்றால் நெருங்கியது, நயந்தோர் என்றால் விரும்பியோர். உள்ளம் கசிந்துருகி பக்தியால் வணங்கி வழிபட்டது உன்னுடைய 2 தாமரை திருவடிகளே. பகலும் இரவும் பாராமல் எப்பொழுதும் நாடி தேடி சென்று சேர்ந்தது முக்காலும் உன்னை வழிபடும் அடியார்களின் திருக்கூட்டத்தையே. இத்தகைய அரும்பெரும் பேறு பெறுவதற்கு என்ன காரணம்? முற்பிறப்பிலே யான் செய்துள்ள புண்ணிய பயனோ? 7 வகையான உலகங்களையும் இனிது படைத்தேன் அன்னையே என இங்கு வேண்டுகிறார். இறைவனை அடைவதற்கு முதல் படி இறைவனை பற்றிய புகழை நினைப்பது, நினைவில் நிறைப்பது. அடுத்து அன்னையின் திருநாமத்தையே தியானித்து துதிப்பது. அதற்கும் அடுத்தது அவளிட பக்தி கொண்டு கசிந்துருகும் வழிபாடு. 4வது இரவு பகலாக இடைவிடாது நாடிச் சென்று பக்தர்களின் திருக்கூட்டத்தை சேர்வதாகும். இதற்கெல்லாம் முன் செய்த புண்ணியம்தான் காரணமோ என்று ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக கேட்பது அருமையிலும் அருமை, பெருமையிலும் பெருமை. இரவியாகிய அபிராமியை அடைவதற்கான 5 வழிகளை கூறியுள்ளார் இங்கு அபிராமி பட்டர். 1. இரவியின் புகழையே எப்பொழுதும் நினைக்க வேண்டும், நினைக்க பழக வேண்டும். 2வது, அவ்வாறு நினைத்த பின் அம்மையின் திருநாமத்தை துதித்து தியானிக்க வேண்டும். 3வது, தியானத்தினால் வரும் பக்தியினால் கசிந்துருகி அவள் திருவடியிலே வணங்க வேண்டும். 4வது, திருவடி வணக்கத்தால் பெரும் பாக்கியம் என்றும் நிலைத்திருக்க வேண்டுமானால் இரவு பகல் எப்பொழுதும் நீங்காமல் அடியார்களுடனே சேர்ந்திருக்க வேண்டும்.
ஐந்தாவது, இத்தகைய பெரும்பாக்கியம் கிடைப்பதற்கு முற்பிறவியில் செய்த புண்ணியமும் சேர்ந்திருக்க வேண்டும். இந்த 5 வழிகளில் எந்த ஒரு வழியை பின்பற்றி வழிபட்டாலும் அபிராம எண்ணெயின் அருள் கிடைக்கும். அதற்கும் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டும். ஆனால் 5 வழிகளிலும் ஒரு சேர வழிபட்டால் அன்னையின் பரிபூரண பேரருள் விரைந்து கிடைக்கும். அதனால் இந்த திருப்பாடலை சிந்தித்து வந்தித்து வழிபட்டால் அன்னையை அடையும் 5 வகை வழிகளும் ஒரு சேர சித்திக்கும், தித்திக்கும். அதனால் அபிராமிப்பட்டரின் 5 வகை வழிபாட்டின் அரும்பயனை அறிந்து நாமும் பயன்பெறுவோம். 13வது பாடல். அப்படிப்பட்ட உறுதியான பக்திக்கு வழிதான் என்ன? பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின்கரத்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி பற்றோர் தெய்வம் வந்திப்பதே. கரந்தவளே, மறைந்தவளே, மாத்தவளே, பெருந்தவத்தை உடையவளே. கரத்தால் என்றால் அழித்தல், மூவா என்றால் முதிராத, மாபெரும் தவ வடிவமாக விளங்கும் அன்னையே என்று அழைத்து அபிராமி பெருமையை பரவாறாக போற்றுகிறார். எப்படி? 14 உலகங்களையும் உண்டாக்குமாறு செய்த பிராட்டியே, அவ்வாறு உண்டாக்கிய உலகங்களையெல்லாம் பேணி காத்தவளே, காத்த அத்தகைய உலகங்களையெல்லாம் பிறகு இல்லாமல் செய்பவளே, திருநீலகண்டராகிய சிவனுக்கு ஞானதவத்தால் முதிர்ந்தவளே, எக்காலத்து மூப்பே அடையாத திருமாலுக்கு தங்கையானவளே, உன்னை தவிர மற்றோ தெய்வத்தை வெளிவிட மாட்டேன் என்று பெருமைப்படுகிறார். அவ்வாறு பெருமைப்படுவதற்கு என்ன காரணம்? எல்லா உலகங்களையும் ஒருங்கே படைப்பவளும் படைத்தவற்றை காப்பவளும் பிறகு அழிப்பவளும் ஆகிய முத்தொழிலையும் செய்யும் முதல்வியாக விளங்குகிறாள். அப்படி இருக்கும்போது அவளிலும் மேலான வேறொரு தெய்வம் எப்படி இருக்க முடியும்? சூப்பர் மார்க்கெட் என்னும் பல்பொருள் பண்டக சாலையிலே வேண்டிய எல்லா பொருள்களையும் ஓரிடத்திலே எளிதாக பெறுவதைப் போல் எல்லா விதமான நலன்களையும் ஒருங்கே தரும் ஒப்பற்ற உயர் தெய்வமாக விளங்குவள் அபிராமி அன்னை. குழந்தையை பெறுவது மட்டும் தாய்க்கு சிறப்பன்று, தாயின் கடமையன்று. பெற்ற குழந்தையை பாலூட்டி சீராட்டி நன்கு பேணி காக்க வேண்டும். அதுதான் ஒரு தாயின் உண்மையான கடமை, உயர்வு. அத்தகைய முறையிலே அவள் படைத்த எல்லா உலகங்களையும் பேணி காக்கிறாள் அபிராமி. உச்ச நீதிமன்றத்திற்கு கீழ்ப்பட்டவைதான் மற்ற நீதிமன்றங்கள் அல்லவா? அதுபோல முத்தொழிலுக்கும் ஒட்டுமொத்த முதல்வியான அபிராமி அன்னையினும் உயர்ந்த தெய்வம் வேறு எதுவும் இல்லை. அதனால் அபிராமி மட்டும் துதித்து வணங்கினால் போதும். எல்லாவித பலன்களையும் எல்லாவிதமான தெய்வங்களும் தனித்தனியாக தரக்கூடிய அனைத்தையும் இவள் ஒருத்தி தந்து விடுவாள். மாவிலை, பூ, பிஞ்சு, காய், பழம் முதலானவற்றை தனித்தனியாக இடங்களில் போய் பெறுவதை விட நன்றாக வளர்ந்த மாமரத்தினில் சென்று விட்டால் அந்த மாமரத்தின் அனைத்து பொருள்களையும் ஒரு சேர எளிதாக பெறலாம் அல்லவா? அதுபோல அனைத்தையும் தரும் முதல் தெய்வம் அபிராமி. இப்பாடலை ஓதி வழிபடுவோருக்கு எல்லா விதமான நலன்களையும் ஒருங்கே செய்வாள் அபிராமி என்பது இந்த பாடலின் உட்பொருள், உயர் பொருள். 14வது பாடல். எளிதாய் அருள் தரும் எம்பிராட்டி. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள் சிந்திப்பர் நல் திசை முகநாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னலியே. வந்திப்பவர் வணங்கி வழிபடுபவர், தானவர் அசுரர்கள், பந்திப்பவர் கட்டுகின்றனர், தன்னழி கொழுமையான அருள். பெரும் அமைச்சராகவோ நீதிபதியாகவோ இருப்பவர்களை காண பலவிதமான பட்டம், பதவி, செல்வம், செல்வாக்குள்ளவர்கள் அவர் இருக்கு இடம் தேடி வந்து அவர் வருமாறு கூறும் ஆணைக்காக காத்திருப்பார்கள், எதிர்பார்த்திருப்பார்கள். பெரும் அமைச்சரோ அவரவர்கள் வந்து காணுவதற்குரிய நேரத்தையும் நாளையும் ஒதுக்கித் தருவார். இத்தகைய நாட்களில்தான் அவர்கள் உள்ளே சென்று அவரை காண வேண்டும். ஆனால் அந்த நீதிபதியோ அமைச்சரோ தம் அன்பு குழந்தை வந்தால் அதற்கு நேரமும் நாளும் குறித்து அந்த நாளில்தான் வர வேண்டும், காண வேண்டும் என்று கட்டளையிடுவாரோ? குழந்தை எப்பொழுது காண வரும் என எதிர்பார்த்து காத்திருப்பார் அல்லவா, கழித்திருப்பார் அல்லவா?
இதுபோன்ற நிலையில் இருப்பவள்தான் அன்னை அபிராமி. அன்னையைக் கண்டு வணங்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் தேவர்கள். அவ்வாறே அசுரரும் காத்திருக்கிறார்கள். அவ்வாறே அன்னையை காண வந்தார் நான்முகன். ஆனால் உடனே காணும் வாய்ப்பு கிட்டவில்லை. அதனால் அன்னையை காணும் வாய்ப்பு எப்படியாவது கிடைக்க வேண்டுமே என்ற சிந்தனையில் மூழ்கியிருந்தார். அவரைப் போலவே சங்கு சக்கரங்களை ஏந்தும் நாராயணரான திருமாலும் வந்து உடனே பார்க்க வாய்ப்பு இல்லாமல் அதற்கான உரிய நேரத்தை உள்ளத்துள் எண்ணியவராய் ஆழ்ந்திருந்தார். ஆனால் அவர்களினும் வேறு எவர்களும் மேலான ஒப்பற்ற உமைபாகரான சிவபெருமானும் வந்து காத்திருந்தார். அப்பரமன் என்றும் அழிவில்லாத பரம ஆனந்தமாக இருப்பவர். இவர்கள் எல்லாம் அம்பிகையின் தரிசனத்திற்காகவும் திருவருளுக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் மண்ணுலகிலே வாழும் மாந்தர்கள், சிறப்பாக அவள் பக்தர்கள் தன்னிடம் எப்பொழுது வருவார்கள் என எதிர்பார்த்து ஏங்கியிருக்கிறாள் அபிராமி. அதற்கு என்ன காரணம்? அபிராமி தேவியின் அளவிட முடியாத பரம் கருணையே காரணம். வானவர் முதலியவர் தத்தம் சங்கடங்கள் தீரவும் பதவி இன்பம் நிலைத்திட வேண்டியும் தம் நல உயர்வுக்காகவே வந்திருப்பவர்கள். ஆனால் மன்னவர்களாகிய பக்தர்களோ பக்தி குழந்தைகள். அபிராமியின் அன்பையும் அருள் செயலையும் மகிழ்ந்து புகழ்ந்து வாழ்த்தி வணங்க வந்தவர்கள் வருபவர்கள். அவர்களை அன்புடன் எதிர்பார்த்து இருப்பவள் அபிராமி. அவர்கள் தாங்கள் பெரும் பேற்றையும் பெரும் பயனையும் மற்றவர்களும் பெற வேண்டும் என்று விரும்பும் பிறநல சீலர்கள். அதனால் மண்ணுலக பக்தர்களுக்கு மகிழ்ந்து எளிதில் கருணை புரிய காத்திருக்கும் தெய்வம் அபிராமி. மண்ணுலகத்தவரின் மாசற்ற பக்திக்காக மகிழ்ந்து திருவருள் புரிய வழிபார்த்திருக்கிறாள் அபிராமி. அதனால் அவளை காண்பதும் அவள் திருவருளை பெறுவதும் மிக எளிது இனிது என்று அன்னையின் பேருருளை விண்ணலாவ விண்ணவரும் வியக்கும்படி துதித்து பாடியுள்ளார் அபிராமி பட்டர். இந்த பாசுரத்தை நெஞ்சில் பதித்து துதித்து வழிபடுவர்கள் விண்ணவர்கள் யாரினும் மேலான பேரின்பத்தை மிக எளிதிலேயே பெற்றுவிடுவார்கள். காரணம், விண்ணுலகத்திற்கும் அபிராமி தெய்வம், மண்ணுலகத்தில் உள்ளவருக்கும் அருள் காக்கும் தாய் அபிராமி. ஹரி ஓம்.